நாங்கள் பலமுறை அமெரிக்காவை நம்பிவிட்டோம், நம்பி நம்பி ஏமாந்திருக்கிறோம். அமெரிக்கா அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றவில்லை. எனவே இஸ்ரேல் தோல்வி அடைகிற நேரங்களில் எல்லாமே இஸ்ரேலை காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வருவாங்க. இனிமேலும் அந்த உடன்படிக்கைக்கு நாங்க வர்றதுக்கு தயாரில்லை. எனவே எங்களுடைய தாக்குதல்கள் உச்சமாக தொடரும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லி மறுகணம் கடுமையான தாக்குதல்களும் நடத்தப்படுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிச்சுக்கிறோங்க. நினைவூட்டி இருக்கிறார் ஈரானுடைய அதிபர். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாரசீகம் யுத்தங்களை திரும்ப திரும்ப சந்தித்திருக்கிறது, ஆனால் தோல்வி அடைந்து ஒடுங்கி போய் நாங்கள் அமர்ந்ததில்லை. இப்ப அமெரிக்காவுடைய திட்டமே என்னன்னு கேட்டா, திடுதிப்புன்னு இஸ்ரேல்காரனை தனியா விட்டு கிளம்பி போயிடணும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மாபெரும் ஒரு தாக்குதலை நடத்தி வந்த நிலையில அந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 151வது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் இஸ்ரேல் மாபெரும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. தற்போது லெபனான் பகுதிகளில் மிக கொடுமையான தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய அதே சூழல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு மாபெரும் பரந்துபட்ட யுத்தமும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம் ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற நம்முடைய தளத்தில். அதில் நம்ம குறிப்பிட்டிருந்த ஒரு செய்தி தான், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு பேசுகிற நேரத்தில் ஒரு சில நாட்களுக்குள்ளாக மிக விரைவில் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்று நான் நம்புகிறேன் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாம இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கான காரணமாக அவர் என்ன சொன்னார்னா, ஈரானுடைய 80% மேற்பட்ட அவர்களுடைய ஏவுகணை திறன்களை நாங்கள் அழிச்சிட்டோம் என்று சொல்லி சொன்னார். சொல்லி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு